ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வீட்டில் புறாவை எளிமையாக பழக்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதாவது பார்த்தா வீட்டில் புறாவை பழக்கிறதுக்கு நமக்கு முக்கியமாக தேவை வந்து பார்த்தா கூண்டு தான் முக்கியமான தேவை. புறா வந்து கூண்டில் இருக்கிறதுக்கு பயமில்லாமல் இருந்துச்சுன்னா அதுவாகவே ஒரு வாரத்தில் ஜோடி சேர்ந்து முட்டை ஓடும். அதனால் கூண்டு பார்த்தா 2 அடி நாச்சல் இருக்கணும் நீளம், உயரம் வந்து 1 அடி நாச்சல் வரணும். வாங்க என் கூண்டை பாருங்கள். இந்த மாதிரி இருந்தாலும் கூட போதும். நம்மள்கிட்ட பார்த்தா இப்போதைக்கு 10 புறா தான் இருக்குது. அதனால் ஒரு 5 கூண்டு கட்டி வச்சுருக்கோம். பாருங்கள், கூண்டை 5 கூண்டு கட்டி வச்சுருக்கோம். 2 புறா தாராளமாக உள்ளே இருக்கும். இந்த மாதிரி கட்டினாலும் போதும் கூண்டு. நீங்கள் அதிகமாக வளர்க்க இருந்தால் ஆப்பிள் பெட்டி வாங்கி கூட கட்டலாம். கூண்டை பார்த்தீங்கன்னாலே தெரியும். இதில் 4 கூண்டு இருக்குது. மேலே ஒரு வலையில் அடைச்சி வச்சு. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா நம்ம புதுசாக புறா வாங்கிட்டு வந்தோம்னா குறையாமல் ஒரு 5 புறா 6 புறானாச்சும் வாங்கணும். அப்படின்னா தான் வீட்டில் சீக்கிரத்தில் பழகும். நம்ம 2 புறா வாங்கிட்டு வந்தோம்னா வேறு புறா நம்ம வீட்டுக்கு வர்ற புறா கூட்டிகிட்டு போயிடும். அதனால் ஒரு 5 புறா 6 புறா மொத்தமாக வாங்கிட்டு வரணும், 3 ஜோடி. நம்ம பெரிய புறாவாக வாங்கிறதோட பட்டாவாக வாங்கிட்டு வந்தால் வீட்டில் பழக்க ரொம்ப ஈஸியாக பழகிடலாம். ஆனால் நம்ம வாங்கிட்டு வந்தால் கரெக்டாக அதை வந்து பராமரிக்கனா எப்படின்னா காலையில் 7 மணிக்கு இற போட்டால் டெய்லி 7 மணிக்கு காலையில் இற போடணும். சாயங்காலம் 5 மணிக்கு போட்டால் டெய்லி 5 மணிக்கு போடணும். 1 மணிக்கு, ஒரு நாள் 6 மணிக்கு, ஒரு நாள் 7 மணிக்கு அப்படி போடக்கூடாது. அந்த டயத்துக்கு கரெக்டாக போட்டோம்னா அந்த டயத்துக்கு நமக்கு இற போடாங்கன்ட்டு அதுவே எங்கே போனாலும் வீட்டுக்கு வந்துடும். நம்ம ரெக்கைக்கட்டு அவுத்து விடுறேன்னு பார்த்தா ஈவினிங்கில் அவுத்து விடலாம். ரெக்கைக்கட்டு ஈவினிங்லனா பெண்புறாவுக்கு மட்டும், இந்த ஆண்புறாவுக்கு மட்டும் அவுத்து விடணும். அப்படின்னா பெண்புறா வீட்டில் இருக்க பார்த்து ஆண்புறா ரொம்ப தூரம் போகாது, போனாலும் ரிட்டன் வந்துடும். நம்ம வீட்டுக்கு வாங்கியாந்து ஒரு 20 நாள் ஆயிடுச்சுன்னா அதுவே ஜோடி ஆயிடுச்சுங்க தெரிஞ்சிடும். ஜோடி ஆயிடுச்சுன்னா ஒன்றுக்கு ஒன்று இற மாற்ற வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இற மாற்றுச்சுன்னா மட்டும்தான் நம்ம ஆண்புறா அவுத்து விடணும். இல்லைன்னா ரெண்டுமே ஓடிடும் அவுத்து விட்ட அன்னைக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம தண்ணி வைக்கும்போது சீனி தண்ணி கலக்கி வச்சோம்னா புறா சீக்கிரம் பழகும். வீட்டில் நம்ம வீட்டுக்குள்ளேருந்து பறந்து போனாலும் நம்ம அந்த இனிப்பு தண்ணிக்கு வேண்டி புறா ரிட்டன் வீட்டுக்கு வரும். தண்ணி வைக்கல அது சீனி கலக்கி வைக்கலாம். தண்ணியில் சீனி. புதுசாக நம்ம புறா வாங்கியிருந்தோம்னா அந்த புறாவுக்கு பொட்டுக்கல்ல இந்த மாதிரி மக்காச்சோளம் இந்த மாதிரி போட்டால் அது விரும்பி திங்கும். சோளம் இந்த மாதிரி பயிர்கள்லாம் கொடுத்தா அது விரும்பி திங்கும். அந்த மாதிரிக்குள்ளே போட்டால் சீக்கிரத்தில் புறா பழகிடும். நம்ம வீட்டில் வெறும் அரிசியை மட்டும் போட்டால் டக்குன்னு பழகாது. இந்த மாதிரி நம்ம புறா அவுத்து விட சாயங்காலம் டைம் அவுத்துடணும். சாயங்காலம் அவுத்து விட்டாலும் புறா ஓவராக களையக்கூடாது. பறந்து போயிட்டு வரட்டும் அப்படின்னு களையக்கூடாது. அதுவாகவே பறந்து போட்டுன்னு விடணும். அது ரெக்கையை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுவாகவே பறந்து போகும். நீங்கள் களைச்சின்னா அது அப்படியே பயந்து போயிட்டு ரிட்டன் வராது. அதனால் புதுசாக புறா வாங்கிறவங்களை பார்த்தீங்கன்னா ஓவராக பிடிச்சி பார்ப்பாங்க. அந்த மாதிரி நம்ம பிடிச்சி பார்க்கக்கூடாது. ஓவராக பிடிச்சி களைச்சோம்னா புறா பயந்துடும். அடுத்து நம்ம என்னைக்கு ரெக்கைக்கட்டை அவுத்து விட்டாலும் வீட்டில் தங்காது. ஓவராக களைக்கக்கூடாது. நம்ம வந்து ரிலாக்ஸாக அதை விட்டுறணும். காலையில் இற போடணும், சாயங்காலம் இற போடணும். அதோட ஒன்றா சத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஓவராக பிடிச்சி பார்த்தோம்னா களைஞ்சிருச்சுன்னா அடுத்து நம்ம வீட்டுக்குள்ளே. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து முட்டை அடை வச்சுருந்தோம். அது எவ்வளோ காணம் கரு கூடி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க. பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், புறா முட்டை அடை வச்சு 8 நாள் ஆச்சு. 8 நாள் ஆனதில் இவ்வளோ ஆனால் கரு கூடி இருக்குது. நீங்களே பாருங்கள், பார்த்தீங்கன்னாலே தெரியும். நல்லா நரம்பெல்லாம் வச்சிருச்சு, கண் வச்சிருச்சு. 4 முட்டையுமே நல்லாவே குஞ்சு இருக்குது. பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும். 8 நாள் ஆச்சு அடை வச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். பாருங்கள், அந்த நரம்பு எல்லாமே துண்டாக தெரியும். கூமுட்டைன்னா அந்த இதெல்லாம் தெரியாது, நரம்பு அந்த மாதிரி தெரியாது. இது நல்லா தெரியுது பாருங்கள், அப்படி ரத்தமாக தெரியுதுல்ல. நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம ஐடியா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. நம்ம வீடியோ கமெண்ட் பண்ணுங்கள். புறா வேணுங்கவங்க வீடியோ கமெண்டில் கேளுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்து கேட்டால் கொஞ்சம் குறைஞ்ச விலைக்கே தரலாம் புறா.